ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக் ஃபேன் ப்ரோ. போன சீசன் எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப்னு சொன்னாங்களோ அதே போல் ஆரம்பிச்சு 2 நாளில் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சனான்னு ஆரம்பிச்சு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவங்க டிஆர்பிக்காக ஃபர்ஸ்ட் டே வந்து எலிமினேஷன் வச்சு சஞ்சனாவை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்க விரிச்சது ஒரு திமிங்கலத்துக்கு, மாறினது ஒரு சின்ன மீன். சும்மா நடிச்சிட்டு இருந்த பொண்ணை உள்ளே வர வச்சு அவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரே நாளில் வெளில அனுப்புறதெல்லாம் அன்ஃபேர். அதுலேயும் சில பேரெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க ஆக்டிங்க, அந்த பிள்ளைய வெளியில் அனுப்பிட்டு. ஆனால் ஒன்றுங்க, வயசில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் மனசில் பெருசுங்க. ஆனால் சில பெருசுங்க இருக்குது பாருங்கள் சல்லித்தனமாக. நம்ம சாக்லின் அம்மனி அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆனால் பாவம் கண்ணில் தான் தண்ணியே வரல. எதுக்கு அழுதாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்படியே அழுதுகிட்டே குப்புறப்படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் பார்த்தா நம்ம தக்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கா. உடனே சாக்லின் வந்து, நீயும் தானே என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண, செப்பரேட் பெட் வேணான்னு சொல்லி, அப்புறம் இப்போ எதுக்கு அங்கே போய் பெட்ரூமில் படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. நான் வேணான்னு தான் சொன்னேன், அதுக்காக என்னாட்டி பணியிலலாம் படுக்க முடியாது வெளியில் வந்து. அது நம்ம இந்த தீபக் பயப்பில் சும்மா இல்லாமல் 1 நிமிஷம் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு இதை கொளுத்தி போட்டுச்சு. டாஸ்க்கு சொன்னது நம்ம தீபக் தான், ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம ஃபேட்மேனு. டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்தில் வந்து இந்த 1 டே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, எதுக்காக ஆசைப்பட்றீங்கன்னு மட்டும் சொல்லணும்னு சொல்லி லைட்டாக கொளுத்தி போட்டுச்சு. இது சஞ்சனா வெளில போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அது என்னன்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்தா நம்ம தக்ஷா குத்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக நான் 100 நாள் இருப்பேன் அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே, ஏன்னா கொலாப்ரே வீடியோலாம் வந்து மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நான் இருந்தே ஆகுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பேசினது சஞ்சனா பாப்பா. சஞ்சனா பாப்பா சும்மா இல்லாமல், எனக்காக தான் அந்த பெட் செப்பரேட்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அதனால உங்களுக்காக வந்து நானே வெளியில் போகிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக தான் பேசிச்சு. இடையில பூந்து நம்ம தீபக் அண்ணாச்சி வந்து, ஏம்மா இந்த சான்ஸ்லாம் யாருக்கும் கிடைக்காது, நீ எதுக்கு வெளில போகிறேன்னு சொல்கிற, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் நம்ப முடியல யாராட்டியும், ஆனால் சப்போர்ட் பண்ணார். நான் அதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லி சஞ்சனாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் விடலை. இதுவே ஒரு காரணமாக வச்சு சஞ்சனாவை போகிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அது என்ன லாஸ்ட்டாக பார்ப்போம். பிக் பாஸ் வந்து நாமினேட் பண்ணுங்கள் யாரை வெளியில் அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுட்டாப்புல. அதில் இந்த தீபக் பைப்பில் பார்த்தீங்கன்னா, சஞ்சனா பாப்பாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேரை அது பேரை சொல்லிடுச்சு. இவர் மட்டும் இல்லை, மற்ற பீஸும் வந்து மற்றவங்களை குத்துறதுக்கு தைரியம் இல்லாமல், சரி சஞ்சனா மேலே குத்திடும்னு சொல்லி பேரை சொல்லி குத்தி அந்த பாப்பா வெளில அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஷெரீஃப் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தார். அவர் பாட்டு பாடினது எல்லோரும் கேட்டுட்டு லாஸ்ட்டாக தக்ஷா குத்தா நான் ஒன்று சொல்லிக்கவா அப்படின்னு சொல்லி வாயை திறந்தாங்க. நம்ம தீபக் அண்ணாச்சி வாயை மூடுங்க போதும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஸ்டைலில் சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி மூடப் ஆயிடுச்சு. ஸோ முத்துக்குமாரன் பேசினார். அவர் ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னார். நீங்களாம் பெரிய ஆளுங்க, செலிபிரிட்டி, இவ்வளோ நாள் மீடியாவில் இருந்துட்டீங்க, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், வந்த உடனே போனால் நான் வந்ததை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் நான் வெளியில் போயிட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த பயபுலைகளுக்காகவே நான் வந்து 100 நாள் இருப்பேன், அதனால் நான் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாப்புல. நம்ம ரஞ்சித் அண்ணன் உருக்கி பச்சை புள்ள மாதிரி பேசிட்டாரு. கவுண்டம்பாளையத்தில் பார்த்த ரஞ்சித் அண்ணன் போலையா இருக்குது. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே பையன் வீட்டுக்கு, அதனால எனக்கு எல்லாமே சாதகமாக சொல்லிடுவாங்க, நான் என்ன சொல்லணும் அதை தான் பண்ணுவாங்க, அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ அதனால் இங்கே வந்தேன், அதனால் நான் 100 நாள் இருந்தே தீருவேன், உங்களை எல்லோரும் அண்ணன் தம்பியாக நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு பீஸை போட்டு தப்பிச்சிட்டாப்புல நாமினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேட்மேன் 1 நிமிஷம் பேச சொல்லிவிட்டு விட்டால் 1 ஹவர் பேசிகிட்டு இருப்பார் போல், சாரி 1 வாரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருப்பார் போல். ஆனால் என்ன பேச வராருன்னா மற்ற ஹோம்மேட்டுக்கு ஒன்றும் புரியலை, ஹவுஸ்மேட்டுக்கு ஒன்றும். அதனால் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் புரியல வரல. சரி பாயிண்ட்டை சொல்லினுமேன்ட்டு நம்ம ஷெரீஃப் வந்து பாட்டு பண்ணதை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி பையன் கூடலாம் நான் சர்வே பண்ணோம், அதுக்காக ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பீஸு எலிமினேஷன் பண்ண நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவொடனே ஃபஸ்ட்டு பேரே இந்த பையன் பேரை சொல்லிடுச்சு. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் சொல்லிட்டார். டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு கேர்ள்ஸ் வரணுன்னா பாய்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் வரணும், கேர்ள்ஸ் பெட்ரூமுக்கு பாய்ஸ் வரணுன்னா பாய்ஸ் கேட்டுட்டு தான் வரணுமா. ஸோ வந்து பாய்ஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் ஸ்டோர் ரூமும் இருக்குது. கேர்ள்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷன் ரூமும் லிவிங் ரூமும் இருக்குது. ஸோ அதனால் யார் யார் என்னென்ன விதிமுறைகள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டிருக்காப்புல. ஸோ அதனால் அவங்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரை ரெப்பாக வைப்போம், அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும், தண்ணி வேணும்னாலும், சமைக்க தண்ணி வேணும்னாலும், சாப்பிடும்போது விக்கி சாகணுன்னாலும் நீங்கள் வந்து இவர் நம்ம ஃபேட்மேனை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டோர் ரூமில் இருந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கணுன்னா, நாங்கள் சொல்கிற இது டாஸ்க்கெல்லாம் நீங்கள் செய்யணும், தவிர நீங்கள் தெரியாமல் உள்ளே வந்துட்டாலும் நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி பாய்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. கேர்ள்ஸ் சைடு பார்த்திங்கன்னா கன்ஃபெக்ஷன் ரூம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் வரும்போது நாங்கள் கேட்டுட்டு தான் வரணும், எங்களை கேட்டுட்டு தான், ஸோ அதனால் வந்து அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாப்புலன்னா, நான் கூப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடக்கூடாதுமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆப்பிளும் கொடுத்துட்டாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கூப்பிட்ற நேரம் போக அவங்க சும்மா கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நீங்கள் விட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்லேயே வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பாய்ஸ் ரொம்ப வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் போடுறாங்க.
அப்புறம் தெரியாமல் ரூமுக்கு வந்துட்டால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சாகணும். நாங்கள் எப்போ அந்த இடத்த விட்டு வெளியில் போக சொல்கிறோமோ அது வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி கேர்ள்ஸ் கண்டிஷன் போடுறாங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் தான் நான் கொஞ்சம் திருத்திக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்.